தேவனே, உமது நாமத்து நிமித்தம் என்னை இரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். தேவனே, என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவிகொடும். உற்சாகத்துடனே நான் உமக்கு பலி செலுத்துவேன். கர்த்தாவே, உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 2026ஆம் ஆண்டின் 2வது மாதத்தின் 3வது வாரத்திற்குள்ளாக கடந்து வருவதற்கு தேவரீர் எங்களுக்கு பாராட்டியிருக்கிற எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய ஜெபத்தை விண்ணப்பத்தை கேட்டு எங்களுக்கு நீர் செவி கொடுத்து எங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் செவி கொடுக்கிற நல்ல தேவனாக இருக்கிறபடினாலே நாங்கள் ஆண்டவரே கூடி உற்சாகத்துடனே உம்மை துதிக்கும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்கள் துதி பலிகளை அங்கீகரித்து தொடர்ந்து தெய்வீக ஆசீர்வாதத்தினால எங்கள் யாவரையும் நீர் நிரப்பி அருள வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தேவனை மாத்திரம் நாங்கள் தரிசித்து கொள்ள இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளை நீர் பொறுப்படுத்தி கொண்டு உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக, எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாக தேவனை நீர் வழிநடத்தி அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழும்பி நின்று பாமாலையின் 15வது பாடலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 15, அலங்கார வாசலாலே கோயிலுக்குள் போகிறோம் என்கிறதான பாமாலையின் 15வது பாடலை நாம் பாடுவோம்.
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை எடுப்போம். பரமண்டலங்கள்ல இருக்கிற நீங்கள் பிதாவே எல்லாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியை செய்யப்படுவதாக. அந்த இழப்பதை எங்களுக்கு குற்றங்களை மன்னிக்கிறது போல குற்றங்களுக்கு மன்னியும் பேசப்படாமல் தீர்மானித்துக் கொள்ளோ. ஆமென். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியானவர் நேவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவலம் பற்றி சொன்ன வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். ஜெபம் பண்ண கடவோம். கின்குகே சிமா ஞாயிறு அல்லது லெந்தென்னும் நாட்களுக்கு முன்வரும் ஞாயிறுக்குரிய சுருக்க ஜெபம். அன்பில்லாமல் நாங்கள் செய்கிறவைகளை எல்லாம் பிரயோஜனம் இல்லாதவைகள் என்று எங்களுக்கு கற்பித்தருளின கர்த்தாவே, அன்பில்லாதவன் எவனும் அவன் உயிரோடு இருந்தாலும் உமக்கு முன்பாக செத்தவனாக எண்ணப்படுகிறபடியால் தேவரீர் உம்முடைய பரிசுத்த அன்பின் சகல நல் ஈவுகளையும் உத்தம ஈவும் சமாதானம் முதலான சகல நற்குணங்களையும் இணைக்கிற கச்சையுமாகிய அந்த அன்பை உமது ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் இருதயங்களில் பொழிந்தருளோ. சபையார் அமருவோம். வேத பாடங்கள் வாசி கேட்போம். பழைய ஏற்பாட்டின் வேத பகுதி, அதை தொடர்ந்து புதிய ஏற்பாட்டின் வேத பகுதியை நாம் வாசிக்கிறோம்.
புத்தகம் 26ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 15ஆம் வசனம் வரை. எரேமியா 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல். சகல ஜனங்களுக்கும் சொல்ல கர்த்தர் தனக்கு கற்பித்தவைகளை எல்லாம் எரேமியா சொல்லி முடித்தபோது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் அவனை பிடித்து, நீ சாகவே சாக வேண்டும், இந்த ஆலயம் சீலோவை போலாகி இந்த நகரம் குடியில்லாமல் பாழாய்ப்போம் என்று நீ கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொல்வானே என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்திலே எரேமியாவுக்கு விரோதமாய் கூடினார்கள். யூதாவின் பிரபுக்கள் இந்த வர்த்தமானங்களை கேட்டு ராஜாவின் வீட்டிலிருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தருடைய புதிய வாசலில் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் பிரபுக்களையும் சகல ஜனங்களை நோக்கி, இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்கு பாத்திரன். உங்கள் செவிகளாலே நீங்கள் கேட்டபடி இந்த நகரத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னானே என்றார்கள். அப்பொழுது எரேமியா எல்லா பிரபுக்களையும் எல்லா ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் இந்த ஆலயத்துக்கும் இந்த நகரத்துக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனமாய் சொல்ல கர்த்தர் என்னை அனுப்பினார். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். நானும் எனில் இதோ உங்கள் கையில் இருக்கிறேன், உங்கள் பார்வைக்கு நன்மையும் நியாயமாயிருக்கிறது எனக்கு செய்யுங்கள். ஆகிலும் நீங்கள் என்னை கொன்று போட்டால் நீங்கள் குற்றமில்லாத இரத்தப்பழியே உங்கள் மேலும் இந்த நகரத்தின் மேலும் இந்த குடிகளின் மேலும் சுமத்தி கொள்வீர்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் செவிகளிலே சொல்ல கர்த்தர் மெய்யாகவே என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று சொன்னார். வாசிக்க வேண்டிய வேத படம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் முதல் 60ஆம் வசனம் வரை. ஆக்ட்ஸ் சாப்டர் 7 verses 54 to 60. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் முதல். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தாள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை அடங்கி இருக்கிறது. The Holy Gospel is taken from the book of Saint Luke chapter 12 verses 4 to 12. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் இருக்கிற ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்கள். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதீர்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகள் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிர் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். அன்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ
அவனை மனுஷகுமாரன் தேவதூதனுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவார். மனுஷன் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவதூதன் முன்பாக மறுதலிக்கப்படுவான். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசேஷத்திலே சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் செய்கிறவனுக்கோ மன்னிக்கப்படுவதில்லை. அண்டியும் ஜெப ஆலய தலைவர்களுக்கும் துரைத்தனத்தார்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கு முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது எப்படி எண்ணத்தை மாறுதனமாக சொல்வோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார் என்பது வானத்தையும் பூமியையும் ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய பரமநாயகனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சர்வலோகத்தானே தமது பிதாவினாலே ஜனிக்கப்பட்டவர், தேவனானவர், ஜோதி ஜோதியானவர், மெய்யானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராக நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புக்காகவும் பரமனிக்கு இறங்கி பரிசுத்த ஆவியானவரை கற்பனையால் தவிர்த்தார். நமக்காக பின்புலாத்து காலத்தில் சிலுவையிலிருந்து பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமனிக்கு ஏறி பிதாவை ஆசீர்வதிக்கிறார். ஒருவரையும் மகிமைப்படுத்திப் போவார். அவருடைய கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் மகனுமாய் பிதாவோடும் ஒரே ஒரே மறுமைக்குரிய சபையார் அமருவோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. சங்கீதம் 105. ஆமென். தேங்க்யூ ஸோ மச். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. சங்கீதம் 105. For the Lord is good, His love endures forever, His faithfulness continues to all generations. Psalms 100 verse 5. Amen. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. சங்கீதம் 105. For the Lord is good, His love endures forever, His faithfulness continues through all generations. Psalms 100 verses 5. Amen. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. சங்கீதம் 105. For the Lord is good, and His love is endures life. His faithfulness continues and all generations. Psalms 100 verses 5. Amen. ஆமென். அறிவிப்புகள். சாம்பல் புதன்கிழமை ஆறானை பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி வருகிற புதன்கிழமை மாலை 5:30 மணிக்கு நமது ஆலயத்தில் நடைபெறும். அவர் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய ஆராதனைக்கு பிறகு நம்முடைய லெந்து சீசனின் இந்த லிட்டானி ஆராதனை பற்றி நாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி நாம் கலந்து செல்லுமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஆன்லைனில் நடத்துவதா இல்லை சர்ச்சில் நடத்துவதா என்ற போன்ற காரியங்களை நாம் விவாதித்து அதுக்கு ஒரு முடிவு எடுக்க நாம் இன்று இந்த ஆராதனைக்கு பிறகு நாம் சிறிது நேரம் அமர்ந்து விட்டு செல்ல உங்களுடைய அன்புடன் அழைக்கிறேன். சாட்சியின் நேரம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நாம் மகிமைக்கு ஆசிரியர்கள் இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம்.
கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நாங்கள் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நாங்கள் ஊருக்கு கடந்து சென்று சுகபத்திரத்துடன் வர தேவன் கிருபை செய்தார். அந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். அவங்க புறப்படும் போதே என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சிவியராக காஃப் இருந்தது. நாங்கள் புறப்பட்டது 3ஆம் தேதி, 30ஆம் தேதியெலாம் 28 ப்ரேயர் மீட்டிங் முடிஞ்ச அன்றைக்கி அடுத்த நாள்லாம் பயங்கரமாக இருந்தது. டாக்டர்கிட்ட போனோம், அவர் டேப்லெட் கொடுத்தோம், அந்த குறையில. எனக்கு ஏன்னா அவங்க சிங்கிளாக ட்ரைவ் பண்ண வேண்டியதாக இருந்ததுனால நான் கூட சொன்னேன் போஸ்ட்போன் பண்ணுவோம், நீங்கள் எப்படி ட்ரைவ் பண்ணிவிட்டு போவீங்க, ட்ரைவ் பண்ணும்போது இப்படி சிவியர் காஃபாக இருந்தால் என்ன செய்யுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கூட அவங்க இல்லை கர்த்தர் எனக்கு நல்ல சுகத்தை தருவான்னு சொல்லி நாங்கள் டாக்டர்கிட்ட மறுபடியும் போய் பார்க்கும்போது அவர் சொன்னாங்க, இது உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜின்னு. எங்கள் அடுத்த ஃப்ளாட்லேயும் ஒர்க் நடக்கு, பக்கத்துலேயும் பெரிய ப்ராஜெக்ட் நடக்கிறதுனால அந்த ஒர்க்கு அந்த டஸ்ட் அலர்ஜினால் அப்படி இருக்குது, அதுக்குன்னு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இதுவும் கேட்கலன்னா வேறு அந்த பஃப் அடிக்கிறதுக்கும் எழுதி கொடுத்துருந்தாங்க. ஆனால் கர்த்தரின் பெரிதான கிருபையினால் நாங்கள் இந்த மகாராஷ்டிராவை கிராஸ் அதுக்கு முன்னாகவே தேவன் எல்லாவற்றையும் அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாங்க. நாங்கள் பத்திரமா போயிட்டு வர தேவன் கிருபை செய்தார். இந்த தடவை ரொம்ப ஹெக்டிக்காக ஒரு ஜானி நிறைய இடத்துக்கு நாங்கள் கடந்து செல்கிற கிருபையை தேவன் கொடுத்தார். 4 திருமணத்தையும் தேவன் அட்டென்ட் பண்ண கிருபை செய்தார். அநேக காரியங்கள் தேவன் நாங்கள் ஏறெடுத்தோம் இந்த ட்ராவலுக்காக, அது எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றி தந்தார். விசேஷமாக எங்கள் ஹஸ்பண்ட் சிங்கிளாகவே அநேக இடங்களுக்கு நாங்கள் 2 நேரம் சென்னைக்கு மேரேஜுக்காக போக வேண்டியதாக இருந்தது. திருநெல்வேலியிலேருந்து டிக்கெட் கிடைக்கல. நாங்கள் இதில் கார்லேயே போயிட்டு வர தேவன் கிருபை செய்த பிரயாண பாதுகாவலை கட்டளையிட்டார், நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிட்டார். அநேக வருடங்களுக்கு பிறகு எங்கள் ஹஸ்பண்ட் கூட பிறந்தவங்க அனைவரையும் ஒரே நேரத்தில் அந்த திருமணத்தில் காண தேவன் கிருபை செய்தார். அதேபோல் கசின்ஸ் மற்றும் எல்லாரையும் காண தேவன் கிருபை செய்தார். எங்களுக்கு பாராட்டின இரக்கங்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக நாங்கள் ஃப்ளாட்டை மூடி வச்சுட்டு போகும்போது பொதுவாகவே தண்ணி வர்ற இது மெயின் இதை நாங்கள் கொஞ்சம் ஒவ்வொரு பாத்ரூம்லேயும் க்ளோஸ் பண்ணிவிட்டு போவோம். அதே போல் இந்த தடவையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் வந்திருக்காங்க. இவங்களுக்கு மறந்துட்டு க்ளோஸ் பண்ணணும் இல்லையான்னு. ஏன்னா எங்கள் ஃப்ளாட்டில் ஒரு ஃப்ளாட்டில் அவங்க வாஷிங் மிஷின் போட்டுட்டு வெளியே போயிருக்காங்க, வீட்டில் யாரும் இல்லை. பைப் உடஞ்சி அது லிஃப்ட்லலாம் கிட்டத்தட்ட அவங்க 1 லட்சம் போல் பே பண்ண வேண்டியது இருந்தது. அந்த நியூஸ் காட்டோடனே இவங்க அப்படி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க எப்போவுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் அதை பற்றி நினைக்கல. மறுபடியும் நாங்கள் வீட்டுக்கு பார்க்கும்போது எங்கள் அடுத்த ஃப்ளாட்டில் வேலை நடந்துட்டு இருந்தது. அந்த பாத்ரூமும் எங்கள் பாத்ரூமும் சிங்கிள் சவர் தான். அவங்க அங்கே க்ரில் பண்ணியிருக்காங்க. எங்கள் வாஷ் பேஷன் அப்படியே உடஞ்சி கீழே விழுந்திருக்கு. ஸோ நாங்கள் சப்போஸ் நாங்கள் அந்த தண்ணியை நாங்கள் மூடாமல் வந்திருந்தால் இந்த வீடு ஃபுல்லாக ஆகிருக்கும். நாங்களும் நிறைய எங்களுக்கு ரொம்ப டேமேஜாக இருக்கும். தேவன் அந்த ஞானத்தை கொடுத்து அதை இப்போ எங்கள் வீட்டை பாதுகாத்து கொண்டார். அதே போல் நேற்று நியூஸை பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்ம முள்ளுண்டி இதில் அந்த பிரிட்ஜில் அந்த மேலே ஒரு ஸ்லாப் விழுந்து ஒரு நிறைய பேர் இன்ஜியோடு ஒருத்தங்க இறந்து போனாங்க. அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னால் தான் என் ஹஸ்பண்ட் அந்த வழியாக கடந்து போய் ஜாமான் வாங்குறதுக்கு போயிட்டு வந்தாங்க. வரும்போது ரொம்ப டிராஃபிக்காக இருந்ததுனால அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. வேறு ரூட் வழியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. டிவியை போட்டு பார்க்கும்போது தான் தெரியும் இந்த மாதிரி காரியங்கள் நடந்திருக்குன்னு. தேவன் அதையும் அவர்களையும் பாதுகாத்து கொண்டார். இப்படி ஒவ்வொரு நாளும் தேவன் எங்களுக்கு பாராட்டின நன்மைகளுக்காக நன்றி. கர்த்தரின் நன்றியுள்ள இருதயத்தோடு சோஸ்திரிக்கிறேன், துதிக்கிறேன். கர்த்தர் தாம் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட சாட்சிக்காக ஐயா அவர்கள் ஜெயிப்பார்கள். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, ஒரு விசையாக உங்களுடைய சமூகத்திற்குள்ளாக சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள தேவரீர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அனுதினமும் எங்களை பாதுகாக்கிற தேவன், விசாரிக்கிற தேவன், எங்கள் மேல் கரிசனை உள்ள தேவன், ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதுகாப்பின் கரத்தை எங்கள் மீது வைத்து எல்லா பிரயாணத்தின் கிருபைகளை நீர் தந்து போக்கையும் ஆசீர்வதித்து வரவையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்புக்குள்ளாக எங்களை காத்து வருகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பான அம்மாவுக்காக, குடும்பத்தாருக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தாயகத்துக்கு செல்லும்படியாக ஆண்டவரே ரோடு வழியாக
வாகனத்தை ஓட்டுவதற்கு தேவரின் நல்ல கிருபைகளை தந்தீர், நல்ல பலத்தை தந்தீர், ஞானத்தை தந்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுகபத்திரமாக சென்று உற்றார் உறவினர்களை கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த பத்திரமாக திரும்ப வர தேவரின் பாராட்டின் எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இங்கிருந்து போகும்போதும் எங்களுடைய வீடுகளை நேர்த்தியாக நீர் பாதுகாத்து, உடைமைகளை பாதுகாத்து, எந்த ஒரு சேதங்கள் அணுகாதபடிக்கு நீர் காத்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நாங்கள் உம்மாலே மாத்திரம் பாதுகாக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அதை எண்ணி தொடர்ந்து உம்மை நாங்கள் சார்ந்து வாழ தேவரீர் எங்கள் கிருபை தந்தரல வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஜான்ராஜ் சருக்காக, அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வேண்டியதான நல்ல சுகபலத்தை தந்து ஒவ்வொரு நாளும் நீர் வழி நடத்தி அருளுங்க. எங்களையும் உடைய கருத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பின் கரம் எப்பொழுதும் எங்கள் யாவரோடும் கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக நாம் பாவமலை 258வது பாவமலை உற்சாகமாக நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 258. love
இந்த மகிழ்ச்சியான கர்த்தருடைய ஓய்வு நாளிலும் தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் நமக்கு தந்திருக்கிற நல் பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய கிருபை, தேவனுடைய சமாதானம் நம்மிலே நிறைவாக தங்கியிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு நல்ல ஆண்டை தந்து அந்த ஆண்டின் 2வது மாதத்தின் 3வது வாரத்திற்குள்ளாக அல்லது திருச்சபையினுடைய வழக்கத்தின்படியாக இன்னொரு லெந்த் என்னும் காலங்களுக்குள்ளாக ஆயத்தப்படுவதற்கு தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். 2026ஆம் ஆண்டின் லெந்து காலமானது வருகிற புதன்கிழமை சாம்பல் புதனிலிருந்து நமக்கு தொடங்க இருக்கிறதாக இருக்கிறது. தேவன் ஈவாக இன்னொரு ஆண்டை தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். இன்னும் அவரை குறித்து அறிந்து கொள்ளும்படியாக, அவருடைய சமூகத்திலே அமரும்படியாக, நாம் விரும்புகிறவைகளை விட்டு தேவன் விரும்புகிறவர்களை நாம் தரித்து கொள்ளும்படியாக தேவன் நம்ம என்ன செய்கிறார், அழைக்கிறார். ஆகவே இந்த லெந்து காலங்களுக்கு நீங்கள் ஆயத்தப்படும்படியாக உங்களை அன்போடு என்ன செய்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன். உபவாசிக்கும்படியாக, ஆண்டுடைய சமூகத்தில் நேரத்தை செலவழிக்கும்படியாக, வேதத்தை கொஞ்சம் அதிகமாக வாசிக்கும்படியாக, கொஞ்சம் அதிகமாக இருந்து ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படியாக இந்த காலங்களை பயன்படுத்தி கொள்ள, நம்மிலே வேண்டியதான சுத்திகரிப்புக்கு நம்மை ஆண்டுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களை மணியும் நம்முடைய திரு சமூகத்திற்குள்ளாக எங்களை இன்னும் சுத்திகரியும் என்று நாம் காத்திருப்போம் என்றால் இந்த லெந்து காலங்களானது நமக்கு என்னதாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் அப்படிப்பட்டதான கிருபைகளை தேவன் தொடர்ந்து நமக்கு என்ன செய்வாராக, தந்தருள்வாராக. எந்த காரியங்களில் மாற வேண்டும் என்று நாம் நன்றாக என்ன செய்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். எந்த காரியங்களில் மாறணும் அப்படின்ட்டு நமக்கு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எங்க இருக்கிறதா, எங்க இருக்கு, எனக்கு முன்பாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில எனக்கு முன்பாக என்ன செய்கிறது, பாவங்கள் இருக்கிறபடினாலே முன்னிருக்கிற பாவத்தை விட்டு அந்த முன்னிருக்கிற கிறிஸ்துவை பின்பற்றும்படியான பாக்கியத்தை தேவன் நமக்கு என்ன செய்வாராக, தந்தருள்வாராக. நீங்கள் ஜெபத்தோடு ஆயத்தப்படும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக திருமண்டலத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பானது ஃபேத்ஃபுல் விட்னஸ், போல்ட் இன் ஃபேத் அண்ட் சர்வீஸ். உண்மையுள்ள சாட்சி, விசுவாசத்திலும் சேவையிலும் தைரியமாக செயல்பட்டவர்கள். இந்த நாளிலே தியானிக்கும்படியாக திருமண்டலமானது நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பானது அல்லது நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நபரானது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுதான் தூய ஸ்தேவான், பரிசுத்த ஸ்தேவான். முதல் இரத்த சாட்சியாக இந்த கிறிஸ்துவுக்காக மரித்தவன் இந்த ஸ்தேவானாக என்ன செய்கிறார், காணப்படுகிறவராக இருக்கிறார். யார் இந்த ஸ்தேவான், என்ன செய்தான், அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்னத்தை கற்றுக்கொள்ளலாம் என்பதை குறித்து தான் இந்த நாளில் என்ன செய்ய இருக்கிறோம், தியானிக்க போகிறோம். செயின்ட் ஸ்டீஃபன், த ஃபர்ஸ்ட் மார்டைர் ஆஃப் த கிறிஸ்டியன் வேர்ல்ட் அப்படின்ட்டு என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. ஸோ இவர் யார் அப்படிங்கிறதை குறித்து நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55வது வசனம். ஆக்ஸ் சாப்டர் 7 இந்த ஸ்தேவானை குறித்து என்ன சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத ஆக்ஸ் சாப்டர் 7 verse 55 வாசிக்கலாம். ஸ்தேவான் பரிசுத்த ஆவியானவரினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அங்க அவன் பரிசுத்த ஆவியானவரினாலே நிறைந்தவனாக வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவரையும் நிற்கிறது அவன் என்ன செய்கிறான், காணுகிறவனாக இருக்கிறான். இந்த வசனத்தை மையமாக வைத்து இந்த ஸ்தேவானை குறித்து 3 காரியங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது. முதலாவது, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாக இருக்கிறான். 2வது காரியமாக தேவனுடைய மகிமையும் இயேசு கிறிஸ்துவானவரையும் அவன் என்ன செய்கிறான், காணுகிறவனாக என்ன செய்கிறான், இருக்கிறான். கொஞ்சம் இந்த ஸ்தேவானை குறித்து ஒரு வரலாறு பார்க்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேவன் ஆபிரகாமை என்ன செய்கிறார், அழைக்கிறவராக இருக்கிறார். அழைத்து இஸ்ரவேல் என்கிறதான ஒரு சந்ததியை தேவன் உண்டாக்குறார். அந்த இஸ்ரவேல் சந்ததியாருக்கு தேவன் யூதர்கள் என்று என்ன செய்கிறார், பெயரிடுகிறவராக இருக்கிறார். இந்த யூதர்கள் ஒரு சந்ததியாக, ஒரு தேசமாக, எபிரேய பாஷையை பேசுகிறவர்களாக அவர்கள் என்ன செய்கிறாங்க, வாழ்ந்து வளர்கிறவர்களாக இருக்கிறாங்க. தேவன் அவர்களுக்கு பிரமாணத்தை கொடுக்கிறார், உடன்படிக்கையை கொடுக்கிறார். இருப்பினும் இந்த யூதர்கள் என்ன செய்யல, இந்த பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாதபடினாலே தேவன் அவர்களை அவர்களுடைய சொந்த தேசமாகிய இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலிருந்து அவர்கள் சிதறடிக்கும்படியாக தேவன் என்ன செய்தார். இப்போ யூதர்களாக ஒரே இடத்துல என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க.
தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபடினாலே இப்ப என்ன செய்யப்பட்டாங்க? சிதறடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டாங்க. அசிரியர் ராஜாக்களாக என்ன செய்யப்பட்டாங்க? பல தேசங்களுக்கு என்ன செய்யப்பட்டார்கள்? சிதறடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. சிலர் என்ன செய்யறாங்க? அதே எருசலேம்ல என்ன செய்யறாங்க? இஸ்ரவேல் தேசத்துல வாழுகிறவர்களாக இருக்கிறாங்க. இப்படியாக வாழ்ந்து பற்பல ஜனங்களாக என்ன செய்யறாங்க? மாறி போகிறவர்களாக இருக்கிறாங்க. விசேஷமாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த வேதாகமத்துல இஸ்ரா நெஹேமியா காலங்களுக்கு பின்பதாக, பர்சிய காலங்களுக்கு பின்பதாக, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் கிட்டத்தட்ட 400 ஆண்டு அமைதலான ஆண்டுகளாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. சைலண்ட் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல தேவன் எந்த ஒரு மனிதனோடு என்ன செய்யல? இடைப்படலை அப்படின்னு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. ஆனா அந்த காலத்துல ஒரு முக்கியமான ராஜ்யம் ஆழ்ந்து கொண்டுட்டு இருந்த ஒரு ராஜ்யம் அல்லது சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அதுதான் கிரேக்க சாம்ராஜ்யம். த கிரீக் பீப்புள் தான் என்ன செஞ்சாங்க? அப்போ ஆளுகை செய்தவர்களாக இருந்தாங்க. கிரீக்கினுடைய பிலாசபி, கிரீக்கினுடைய ஞானம், கிரீக்கினுடைய தத்துவம் அதிகமாக என்ன செய்யப்பட்டது? ஜனங்களுக்குள்ளாக காணப்பட்டதாக இருந்தது. ஆகவே ஜனங்கள் வெவ்வேறு ஜனக்கூட்டமாக வளர்ந்து கொண்டிருந்தாங்க. சிலர் யூதர்களாக இருந்தாங்க, சிலர் சமாரியர்களாக இருந்தாங்க, சிலர்கள் எபிரேய பாஷை பேசுகிறவர்களாக இருந்தாங்க, சிலர் கிரேக்க பாஷைகளை என்ன செய்தாங்க? கற்றுக்கொண்டு பேசுகிறவர்களாக இருந்தாங்க. இப்படியாக வளர்ந்து கொண்டு வந்து இந்த இயேசு கிறிஸ்துவானவர் வாழ்ந்து அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ள பின்பதாக இந்த திருச்சபையானது வளரும் போது 6ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல ஒரு பிரச்சனை என்ன செய்கிறது? வருகிறது. என்ன பிரச்சனை வருகிறது? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று என்ன யாருக்கு விரோதமாக யார் முறுமுறுக்கிறா? யார் முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறாங்க? யார் முறுமுறுக்கிறவர்களாக? 2 பேருமே யூதர்கள் தான். 2 பேருமே யாராக இருக்கிறாங்க? யூதர்கள் தான் இருக்காங்க. both are Jewish people. ஆனா one set of people are Greek speaking Jews. கிரேக்க பாஷை பேசுகிற யூதர்கள். இன்னொரு புறத்துல யார் இருக்கிறா அப்படின்னா எபிரேய பாஷை பேசுகிற யூதர்கள். இதுதான் 2 பாஷைக்காரர்களாக இருக்கிறாங்க. ஆனா 2 பேரும் யாராக இருக்கிறாங்க? யூதர்களாகவே என்ன செய்யறாங்க? காணப்படுகிறாங்க. இந்த சிதறடிக்க பின்பதாக வந்தது நிமித்தமாக இந்த கிரேக்க கலாச்சாரத்துல கலந்தவர்களாக கிரேக்க பாஷை பேசுகிற யூதர்களாக என்ன செய்யறாங்க? காணப்படுகிறாங்க. இந்த கிரேக்க பாஷை பேசுகிற யூதர்கள் எபிரேய பாஷை பேசுகிற யூதர்களை கண்டு என்ன சொல்றாங்க என்றா அன்றாட விசாரிப்புல. அப்படின்னா என்னது? அன்றாட அந்த சபை வளரும் போது அவர்களுக்கு முடியாதவர்கள், ஏழைகள், விதவைகள், திக்கச்சவர்களுக்கு ஆகாரம் போடுவது அவர்களுடைய வழக்கமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. அதுதான் அன்றாட விசாரிப்பாக என்ன செய்கிறது? இருக்கிறது. அந்த விசாரிப்புல இந்த கிரேக்க விதவைகளை அவர்கள் சரியாக விசாரிக்கவில்லை என்று ஒரு முறுமுறுப்பு அவர்களுக்குள்ளாக என்ன செய்கிறது? கடந்து வருகிறதாக இருக்கிறது. இப்போ இதை யார்கிட்ட கொண்டு வராங்க அப்படின்னா பேதுரு, யோவான், யாரெல்லாம் அப்போஸ்தலர்களாக இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட கொண்டு வரும்போது அவங்க சொல்றாங்க, எப்பா நான் உங்களுக்கு வழக்கு தீர்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா நான் இந்த நற்செய்தி ஆகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்ய முடியாது? கொண்டு செல்ல முடியாது. ஆகவே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்குள்ளாகவே வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது பன்னீர் வரும் சீஷர்கள் கூட நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரிப்பு செய்வது தகுதி அல்ல. தொடர்ந்து வாசிக்கலாம். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களிடத்துல இருந்து என்ன செய்யுங்க? இப்ப என்ன யாரை தெரிந்து கொள்ளணுமா? எப்பா நீங்க என்ன செய்யறீங்க? இருக்கிறீங்க. உங்களுக்கு என்னது இருக்கு? ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அதனால உங்களிடத்துல இருந்தே கிரேக்க பாஷை பேசுகிற யூதர்களிடத்துல இருந்தே எத்தனை பேரை கொண்டு வாங்க? 7 பேரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கொண்டு வரப்படுகிற 7 பேர்ல தான் ஒரு ஆள் யாராக இருக்கிறா? ஸ்தேவானாக என்ன செய்கிறா? இருக்கிறாங்க. ஸ்தேவானாக என்ன செய்கிறாங்க? காணப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்தேவான் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? அதே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியம், பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க? நிரப்பப்பட்டவனாக என்ன செய்கிறாங்க? காணப்படுகிறாங்க. பரிசுத்த ஆவியானவரின் நிறைவானது இந்த ஸ்தேவானுக்குள்ளாக என்ன செய்யப்பட்டது? காணப்பட்டது. அப்படின்னா என்னது? இந்த பரிசுத்த ஆவியானவராலே ஆளுகை செய்யப்பட்டவன், கண்ட்ரோல்
கண்ட்ரோல்டு, கவர்ன்ட் அண்ட் சேச்சுரேட்டட் பை த ஸ்பிரிட், ஆளுகை செய்து இந்த பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டு இந்த பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளாக நிறைவாக காணப்பட்டு செயல்பட்டவர் தான் யாராக இருக்கிறார்? இந்த ஸ்தேவானாக. ஸ்தேவான் என்று சொன்னாலே கிரவுன் என்று என்ன செய்யப்படுகிறது? கிரவுன் என்ன சொல்லுவாங்க? கிரீடம். கிரீடம், கிரீடம், கிரவுன். அதற்கு அர்த்தமே என்னதாக இருக்கிறது? கிரீடமாக இருக்கிறது. அந்த கிரீடத்துல நிறைவான கிரீடம் என்னதாக இருக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவரினாலே நிரப்பப்படுகிறவராக என்ன செய்கிறார்? காணப்படுகிறவராக இருக்கிறார். இந்த 7 ஒருவராக அவர் இருந்து அவர் யாரை பிரதிபலிக்கிறவராக இருக்கிறார் என்றால் இந்த கிரேக்க பாஷை பேசுகிறவர்களே அவர் என்ன செய்கிறார்? இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு புறத்துல பாரம்பரியம் வைக்க கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க? இருக்காங்க. இன்னொரு புறத்துல மாடர்னான கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க? இருக்காங்க. கிரேக்க பேசுகிற அல்லது கிரேக்க கலாச்சாரத்துல கலந்து கொண்ட மாடர்னான கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அந்த மாடர்னான கிறிஸ்தவர்கள் இடத்திலிருந்து வந்த ஸ்தேவான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்றால் ஞானத்திலே நிறைந்தவனாக பரிசுத்த ஆவியானவரினாலே நடத்தப்பட்டவனாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஏற்கனவே நம்ம வாசித்தோம். இங்க சீஷர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயா நாங்கள் உங்களுக்கு பந்தி விசாரிப்பு செய்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா நாங்கள் போய் போதிக்க என்ன செய்ய முடியாது, சத்தியத்தை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆகவே இந்த பந்தி விசாரிப்புக்காக நான் என்ன செய்கிறேன்? உங்களை வைக்கிறேன் அப்படின்ட்டு 7 பேர் என்ன செய்கிறாங்க? நியமிக்கிறாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவரின் செயல் எவ்வாறாக இருந்தது என்றால் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே. இவங்களுக்கு வேலை என்ன செய்ய கொடுக்கப்பட்டிருந்தது? வேலை என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? இப்ப எல்லாருக்கும் சாப்பாடு கிடைச்சிச்சா இல்லையா? உங்களை விசாரிச்சாச்சா இல்லையா? உங்களுக்கு நலம் புலம் எதுவும் வேணுமா வேண்டாமா? இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பொறுப்பு, வேலை. ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு வரும்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து அவர் மூலமாக செயல்படுகிறபடினாலே அவர் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவராக ஜனங்களுக்குள்ளே என்ன செய்தாரா? ஜனங்களுக்குள்ளே சீஷர்கள் சொல்லிட்டாங்க, போதிக்கிறது யாருடைய பணி? போதிக்கிறது யாரோடைய பணி? ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அங்க அநேக பேர் வந்து ஸ்தேவான் இடத்துல என்ன செய்கிறாங்க? தர்க்கம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறாங்க. தர்க்கம் பண்ணுகிறவர் எல்லாருக்கும் என்ன செய்யறாங்க? ஒன்னும் பேச முடியாத அளவுக்கு அவர்கள் என்ன செய்யறாங்க? கடந்து போகிறவர்களாக இருக்கிறாங்க. அவ்வளவு அதிகமாக தேவன் அவரை பயன்படுத்துகிறவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். எனக்கு என்ன சின்ன வேலை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், எனக்கு என்ன சின்ன பொறுப்பு தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். எல்லாருக்குமே தேவன் சின்ன வேலைகளையும் பொறுப்புகளையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளாக நிறைவாக காணப்படும் போது அந்த சின்ன வேலையிலும் நம்ம எடுத்து பயங்கரமாக பயன்படுத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிம்பிளான டாஸ்க், சிம்பிளான வேலைகள், சிம்பிளான பணிகள் நமக்கு தேவன் தந்திருக்கிறார். ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வரும்போது அந்த பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு நமக்குள்ளாக காணப்படும் போது அந்த சிம்பிளான டாஸ்கை வல்லமையும் அற்புதமுள்ள டாஸ்காக தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? மாற்றுகிறவராக என்ன செய்கிறார்? காணப்படுகிறவராக இருக்கிறார். அதான் ஆதி திருச்சபை குறித்து சொல்லும் போது சேவை செய்வதும் சாட்சி உள்ளவர்களாக வாழ்வதும் தனித்தனியாக பிரிக்கவே என்ன செய்ய முடியாது? சர்வீஸ் அண்ட் விட்னஸ் கேன் நெவர் பி செப்பரேட்டட். இந்த ரெண்டுமே என்னதாக போகிறது? ஒன்றாக என்ன செய்கிறது? செயல்படுகிறதாக இருக்கிறது. சேவை செய்கிறவர்கள் சாட்சி உள்ளவர்களாக என்ன செய்யறாங்க? காணப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. இந்த ஸ்தேவானும் அவ்வாறாக என்ன செய்கிறான்? காணப்படுகிறவனாக இருக்கிறான். முதலாவது காரியம், அவன் தேவனுடைய ஆவியினாலே பரிசுத்த ஆவியானவரினாலே நிறைந்தவனாக என்ன செய்தான்? காணப்பட்டான். இரண்டாவது காரியம், அதே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55வது வசனத்துல வாசிக்கும் போது வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் இரண்டாவது எதை காணுகிறவனாக இருக்கிறான்? full of God's glory. தேவனுடைய மகிமையின் நிறைவை அவன் என்ன செய்கிறவனாக இருக்கிறான்? காணுகிறவனாக இருக்கிறான். ஏற்கனவே அங்க என்ன ஓடிட்டு இருக்கு? தர்க்கம் உண்டாக இருக்கிறவர காணப்படுகிறது. அந்த தர்க்கத்துல இவன் தேவனை குறித்து அவதூஷணமாக பேசுகிறான், தேவனுக்கு விரோதமாக பேசுகிறான் அப்படின்ட்டு அவனை இழுத்து கொண்டு வந்து எங்க கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க அப்படின்னா ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக என்ன செய்கிறாங்க? கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. The Sanhedrin Council அப்படின்ட்டு என்ன செய்யப்படுகிறது? சொல்லப்படுகிறது. அந்த கவுன்சில்ல கிட்டத்தட்ட ஒரு 71 பேர் என்ன செய்வாங்க? சுத்தி இருப்பாங்க.
மதம் சார்ந்த காரியங்கள், அந்த மதம் சார்ந்த எனி ரிலீஜியஸ் இஷ்யூவாக இருந்தால் இந்த ஆலோசனை சங்கத்தார் என்ன செய்வாங்க, அதை நிவர்த்தி செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. இந்த ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக கொண்டு வந்து நிற்கும் போது அவன் நின்று இந்த 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 53வது வசனம் வரை நீங்க வாசித்து பார்க்கும்போது அவன் என்னத்தை பேசுகிறவனாக இருக்கிறான் என்றால், இந்த தேவன் எப்படி ஆதி முதல் கொண்டு இம்மட்டுமாக செயல்பட்டு வருகிறார் என்று தொடர்ந்து அவன் என்ன செய்கிறவனாக இருக்கிறான். எப்படி அவனால பேச முடியுது, எப்படி அவனால பேச முடியுது? அவ்வளவு அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து தைரியம் உள்ளவனாக என்ன செய்தான், காணப்பட்டவனாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஸ்தேவான் வாழ்ந்த காலங்களில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கிரேக்க பேசுகிற யூதர்களாக இருக்கிறபடினால வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, ஒருவேளை இந்த பஸ்கா பண்டிகை நடக்கும்போது இவர்கள் என்ன செய்திருக்கலாம், இந்த எருசலேமுக்கு வந்திருக்கலாம், இந்த எருசலேம்ல வந்து இயேசு கிறிஸ்துவானவர் படுகிற பாடை அவர்கள் கண்டிருக்கலாம், இயேசு கிறிஸ்துவானவருடைய மரணத்தை கண்டிருக்கலாம், அல்லது இயேசு கிறிஸ்துவானவருடைய உயிர்த்தெழுதலை அவர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் என்ன செய்யறாங்க, கூறுகிறவர்களாக இருக்கிறாங்க. அங்க போய் நின்றுட்டு நான் இயேசுவை பார்த்தேன், நான் என்ன செஞ்சேன், இயேசுவானவர் மரித்ததை நான் பார்த்தேன், அவர் உயிரோடு எழும்பினதை நான் பார்த்தேன் அப்படின்ட்டு எதுவும் சொல்லாதபடிக்கு வேதம் என்ன சொல்லுதோ அதை அவன் முன்பாக வந்து என்ன செய்கிறவனாக இருக்கிறான், சொல்லுகிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He is not talking about himself. நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், எனக்கு தேவன் என்ன செய்தார், எனக்கு என்னை தேவன் எப்படி வழி நடத்தினார், எனக்குள்ளாக எவ்வளவு தேவனுடைய வல்லமை இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது அப்படின்ட்டு அதை போய் என்ன செய்யல, அவன் பேசல. What is he talking? He is talking about the word of God. ஆபிரகாமை தேவன் என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். அவரை என்ன செய்தாங்க, அவரை எப்படி தெரிந்து கொண்டாங்க, கிருபையினாலே தேவன் என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். யோசேப்பை தம்முடைய சொந்த சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க, வேண்டாம் அப்படின்ட்டு என்ன செஞ்சுட்டாங்க, தள்ளிட்டாங்க. தேவன் அவர்கள் அந்த யோசேப்பை எடுத்து என்ன செய்தார், பயன்படுத்தினார். மோசேயை பார்த்து கேள்வி கேட்டாங்க, ஐயா உன்கிட்ட மாத்திரம் தான் ஆண்டவர் செயல்படுவாரா, உன் மூலமா மாத்திரம் தான் ஆண்டவர் பேசுவாரா என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. இருப்பினும் தேவன் மோசேயை கொண்டு கானானுக்குள்ளாக பிரவேசிக்கும் தருவாய் வரை என்ன செய்தார், கொண்டு சென்றார். தீர்க்கதரிசியின் காலங்களிலே தீர்க்கதரிசிகள் படாத பாடா எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வந்தாங்க, மனம் திரும்புங்க மனம் திரும்புங்கன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க கேட்டீங்களா, நீங்க கேட்கவே இல்லை அப்படின்ட்டு தைரியமாக அவன் கூறி இது எல்லாமே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது, அந்த திட்டத்தின் பங்கிலே நானும் இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், நின்றுட்டு இருக்கிறேன். தேவனுடைய மகிமையை கண்டு நானும் நின்றுட்டு இருக்கிறேன். என்னுடைய காலம் எவ்வளவு எனக்கு தெரியாது, ஆனால் what I'm going to talk is only about the story of God. தேவனுடைய மீட்பின் பணியை மாத்திரம் தான் நான் என்ன செய்வேன், சொல்லுகிறவனாக இருப்பேன். எந்த கட்டுக்கதையை நான் என்ன செய்ய மாட்டேன், எந்த கட்டுக்கதையை நான் என்ன செய்ய மாட்டேன், அடிக்க மாட்டேன். அந்த சுவிசேஷத்தை அந்த இயேசு கிறிஸ்துவானவரை அவ்வளவு தைரியமாக கொண்டு வந்து அங்க என்ன செய்கிறான், பிரசங்கிக்கிறவனாக இருக்கிறான். அந்த பிரசங்கித்ததினுடைய விளைவு என்ன, இந்த 7ஆம் அதிகாரம் 54வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 54வது வசனம். இவைகளை அவர்கள் கேட்டபோது என்ன அடைந்தாங்களா, மூர்க்கம் அடைந்து அவனை பார்த்து என்ன செஞ்சாங்களா, என்ன வந்துச்சா அவங்களுக்கு, என்ன வந்துச்சு, கோபம். எப்படி கோபம் வந்துச்சு, பல்ல கடிச்சிட்டு உச்சகட்டமான கோபம். ஆண்டவரை பத்தி சொல்லி பாருங்க, என்னதான் வரணும், என்ன வரணும், என் கதையை சொன்னோன்னா என்னது வரும், நல்லா ரசிப்பாங்க. ஆண்டவரை பத்தி சொன்னோம் அப்படின்னா கோபம் வரும். ஆண்டவரை பத்தி சொன்னோம் அப்படின்னா என்ன வரும், வலி வரும். ஆண்டவரை பத்தி சொன்னோம் அப்படின்னா வேதனை என்ன செய்யும், வரும். ஆனா எப்பொழுது ஆண்டவரை பத்தி சொல்றோமோ அப்பொழுது மாத்திரமே நமக்கும் தேவனுடைய மகிமை என்ன செய்கிறது, காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஒரு எழுத்தாளர் சொல்கிறார், ஸ்டீஃபன் ஸ்போக் அபவுட் காட்ஸ் ஸ்டோரி, therefore he was in glory. அவர் என்ன செய்கிறார், தேவனுடைய நிகழ்வை அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். ஆகவே அவர் மகிமைப்படுகிறவராக என்ன செய்கிறார், காணப்படுகிறவராக இருக்கிறார். முதலாவது காரியம் பரிசுத்த ஆவியானவரினாலே நிரப்பப்பட்டவராக இருக்கிறார். இரண்டாவது காரியமானது அவர் மகிமையை கண்டவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். அந்த மகிமையை காணுவதற்கு நமக்கு என்னது இருக்கு,
அந்த மகிமை காண்பதற்கு நமக்கு என்னது இருக்கு? வேதாகம். தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வேதாகமத்தை நாம் வாசிக்கும் போது நாமும் மகிமை அடைகிறவர்களாக இருக்கிறோம். மூன்றாவது காரியமாக அதே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்துல பார்க்க போவோம் என்றால், தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிற இயேசுவானவரை நிற்கவும் இப்ப யாரை காணுகிறார்? யாரை காணுகிறார்? முதலாவது மகிமையை காணுகிறார். இரண்டாவது அந்த மகிமையின் நிறைவாக இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார்? இந்த உலகத்தின் வாழுகிறதற்கான போல மாறும்படியாக தேவன் நம்மளை என்ன செய்கிறவராக இருக்கிறார். பரலோகத்துக்கு போகிறோமோ இல்லையோ, இயேசுவானவர்கிட்ட என்ன செய்யணும்? நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னது? வாழ்க்கையின் லட்சியம் என்னது? வாழ்க்கையினுடைய கடைசி கட்டமான ஒரு முடிவு என்னதாக இருக்கணும் என்றால், நான் இயேசுவோடு கூட என்ன செய்யணும்? இயேசுவோடு கூட என்ன செய்யணும்? இயேசுவை கண்டறியணும் அப்படிங்கிறதான அந்த காரியத்தை யார் கண்டடைகிறவனாக இருக்கிறான் என்றால், இந்த ஸ்தேவான். இந்த இயேசுவானவரை அவன் எப்படி எதற்காக கண்டடைந்தான்? அல்லது இவன் இயேசுவானவரை போல அவன் மாறினபடினாலே அவன் இயேசுவானவரை என்ன செய்தான்? கண்டடைந்தவனாக இருக்கிறான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59வது வசனம், Acts chapter 7 verse 59. அப்பொழுது அவன் கூறுகிறான், முதலாவது கர்த்தராகிய இயேசுவே, அவர்தான் இரட்சகர். என் ஆவி என்ன செய்தார்களோ ஏற்றுக்கொள்ளும். இப்போ வாங்க 60ஆம் வசனம். இல்ல அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவனோ முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, அவனை என்ன செஞ்சாங்க? என் ஆவியை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கன்னு சொன்ன உடனேயே கல்லெறிஞ்சு என்ன செஞ்சாங்க? அவனை கல்லெறியும் போது அவன் என்ன சொல்லுகிறவனாக இருக்கிறான்? ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதே. யோசித்து பாருங்க, நம்ம சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க, நம்ம சொல்ல முடியுமா? கல்லெறியப்பட்ட அந்த சூழ்நிலையில, மரிக்கும் தருவாயில அவன் எதிராளிகளுக்காக என்ன செய்கிறவனாக இருக்கிறான்? இது யாருடைய தன்மை? இயேசுவானவருடைய. இன்னைக்கு எதிராளிகளை அல்லது நமக்கு விரோதமாக வர்றவங்களை மன்னிக்கணும்னா கூட நம்மளால என்ன செய்யாது? முடியாது. ஆனா he was stoned, கல்லறியப்படுகிற அந்த நேரத்துல அவன் ஆவியை ஆண்டோடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துட்டு சொல்றா, இவர்கள் மேல் என்ன செய்யாதையும், இந்த பாவத்தை என்ன செய்யாதையும். he became like Christ. அவன் கிறிஸ்துவை போல, அவன் இயேசு கிறிஸ்துவை போல மாறினவனாக என்ன செய்தான்? காணப்பட்டவனாக இருக்கிறான். ஆகவே பரிசுத்தாவியானவர்களால் நிரப்பப்படுகிறான். தேவனுடைய மகிமையினாலே நிரப்பப்பட்டு இயேசுவானவர் என்ன செய்கிறவனாக இருக்கிறாரா? தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. 7:55 கடைசி பகுதி. தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவரை நிற்கிறதுங்க. என்ன செய்கிறாரா? இயேசுவானவர் என்ன செய்கிறார்? இயேசுவானவர் என்ன செய்கிறாரு? வேதத்தை வாசித்து பார்த்தோம் அப்படின்னா இயேசுவானவர் எதற்குப்பா நிக்கணும்? இயேசுவானவர் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இல்ல இயேசுவானவர் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவராக என்ன செய்கிறார்? அவர் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் என்ன செய்கிறார்? அமர்ந்திருக்கிறவராக இருக்கிறாரு. ஆனா இங்க ஸ்தேவான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நிற்கிறார். என்ன செய்கிறாரா? இங்க இயேசு எதுக்காக நிக்கிறாரு? வாசிங்க லூக்கா 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். தேவதூதனுக்கு முன்பாக என்ன செய்வாரா? அறிக்கை பண்ணுவார். இங்க இயேசுவானவர் எதற்காக நிற்கிறவராக இருக்கிறாரு? ஸ்தேவானை பார்த்து சொல்கிறாரு, இந்த தேவதூதர்களுக்கு முன்பாக சொல்றாரு. அந்த ஸ்தேவான் பாத்தியா என்ன செய்தான்? அறிக்கை பண்ணா. அதை சாட்சி கொடுக்கும் வண்ணமாக இயேசுவானவர் என்ன செய்தாரா? நின்றுட்டு இருக்கிறத அவன் என்ன செய்கிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் காணுகிறவனாக இருக்கிறான். அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரன், அவனை இயேசு கிறிஸ்துவானவர் தேவதூதருக்கு முன்பதாக என்ன செய்கிறாரா? அறிக்கை பண்ணுவார். தேவதூதருக்கு முன்பாக என்ன செய்கிறாரா?
இந்த ஸ்தேவானுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் என்னது? இந்த தேவ தூதர்களுக்கு முன்பதாக இவன் என்னுடைய பிள்ளை, இவன் எனக்காக எழும்பி நின்னான் என்று தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் எழும்பி நின்று அவனை என்ன செய்கிறவராக இருக்கிறார். அறிக்கை நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கொஞ்சம் என்ன செய்வோம், சிந்தித்து பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதே லூக்கா 12:9 சொல்கிறது, மனுஷன் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவதூதருக்கு முன்பாக என்ன செய்யப்படுவான்? மறுதலிக்கப்படுவான். தேவதூதருக்கு முன்பாக ஸ்தேவானுக்கு இருந்த பிரச்சனையை காட்டிலும் நமக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்கா? ஆலோசனை சங்கத்தார் 71 பேர் டோட்டலா சுத்தி என்ன செய்யறாங்க? நிக்கிறாங்க. கல்லை எரிஞ்சிட்டு என்ன செய்யறாங்க? அடிக்காங்க. அந்த அடிக்கும் போதும் இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர்களுக்கு முன்பதாக தேவனுடைய நற்செய்தியை தைரியமாக சொல்லி, அவர்களுக்கு கோபம் வருது, அவர்களுக்கு என்ன வருது? விரோதம் வருது, பல்ல கடித்துட்டு கோபத்தோடு இருக்கிறாங்க. ஆனா ஸ்தேவானோ பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாய், தேவ மகிமையை கண்டவனாய் இயேசு கிறிஸ்துவானவர் நிற்கிறது என்ன செய்கிறார்? அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் நமக்கு என்ன செய்தாரணும்? எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நிலைமைகளிலும், எல்லா பிரச்சனைகளிலும், எல்லா பாடுகளின் மத்தியிலும் ஆண்டவருக்காக எழுப்பி நிற்பதற்கு தேவன் நமக்கு என்ன செய்யட்டும்? கிருபை தரட்டும். சிம்பிளான வேலையா இருக்கலாம், டஃப்பான வேலையா இருக்கலாம், எங்க எழுப்பி நிற்க முடியாது என்று நினைத்தாலும் தேவனுடைய சமூகத்துல நாம் காணப்படும் போது, பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு நாம் காணப்படும் போது, தேவன் மகிமையால நம்ம என்ன செய்கிறவராக இருக்கிறார்? நிரப்புகிறவராக இருக்கிறார். நிரப்பி அவரை போல, இந்த இயேசுவானவரை போல நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்டதான பாக்கியத்தை தேவன் தொடர்ந்து நமக்கு தந்தருளி, இந்த ஸ்தேவானை போல வாழ்ந்து இந்த இயேசு கிறிஸ்துவானவரை பிரதிபலித்து அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக அந்த இயேசுவானவரோடு கூட வாழும்படியான பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. அப்படிப்பட்டதான பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்தருளி நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக.